ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல மூணுத்துல எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதாவது உதாரணமா சொல்லணும், சைட் எடுத்து பாத்தீங்களா, இது வந்து நம்ம ஒரு சாம்பிளா எடுத்துக்கலாம். இவங்க வந்து நல்லா சம்பாதிச்சுக்கிறாங்க, இதே மாதிரி நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிறாங்க. மத்த வீடியோ எடுத்து அந்த வீடியோக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் மேட்சிங் பண்ணி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்றாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும், சைட்ல எடுத்து பாத்தீங்களா, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே 3.6 crore, எல்லாமே கோடிக்கு மேலதான் வியூஸ் வந்துக்குது. இதுக்கான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இவங்க யூஸ் பண்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. अगर आपको अपनी जिंदगी में सफलता चाहिए तो ये बातें ध्यान से जरूर सुनना. மத்தவங்க வீடியோ வந்து இவங்க எடுத்து அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துறாங்க. இதே மாதிரி நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். அதுக்கு முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்க, ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ChatGPT அதுல இதுல எழுதலாம். அதை விட ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. அது எங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாருங்களா, பிரிண்டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க. இந்த பிரிண்டஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்களா. டைப் பண்ணீங்கன்னா வச்சுங்களா, இங்க நிறைய லைஃப் லெசன்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. பாருங்க, நல்லா சூப்பரான லைஃப் லெசன்ஸ் வந்து இங்க காமிக்கும். இதுல இருந்து நீங்க மேட்டரை காப்பி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கணும்னா, இந்த இடத்துல ஒரு 12 things சொல்லிட்டு கொடுத்துறாங்க பாருங்க. இந்த 12 things எடுத்துக்கலாம், இல்லாட்டா வந்து 7 rules சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த 7 rules வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்ப சும்மா ரொம்ப சிம்பிள், இங்க 3 மார்க் எடுத்து பாருங்களா. இந்த 3 மார்க் நீங்க இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் இமேஜ் சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்ப இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க மேல பாருங்க, இமேஜ் டவுன்லோட்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க நம்மளுடைய கூகுள் லென்ஸ் வந்து கூகுள் லென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. கூகுள் லென்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்ப நீங்க அந்த விஷயத்தை நீங்க டவுன்லோட் பண்ணிருந்தீங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை வந்து இங்க ஓப்பன் பண்ணுங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, சும்மா கட்டியும் சில டெக்ஸ்ட் மேல இப்படி கிளிக் பண்ணி இப்படி பண்ணுங்களா, செலக்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்களா. இது மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்கிரிப்டுக்கு வந்து காப்பி பண்ணிட்டோம். ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து கூகுள் கீப் நோட்னு சொல்லிட்டு இருக்கும். உங்க போன்ல எல்லா போன்லயும் இருக்கும். கூகுள் தான், இது ஃப்ரீ தான். கூகுள் கீப் நோட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேலே ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க பேஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இன்னொரு முறை காமிக்கணும், ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும், ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட்ல இந்த இடத்துல நீங்க உங்களுடைய மேட்டரை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணிங்க. இது மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மேட்டர் எல்லாத்தையும் அப்படி காப்பி பண்ணிங்க. இல்லாட்டா வந்து ஆல்ரெடி நம்ம காப்பியில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை வந்து தமிழ்ல மாத்திக்கலாம். நீங்க வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லா இங்கிலீஷ்லேயே போடுங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல தானே காப்பி பண்ணோம் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டே வந்து நீங்க இங்கிலீஷ்லேயே வந்து வீடியோ போட பழகிக்குங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு மீனிங் தெரியலனாலும் மேட்டர் கட்டிச்சு, அதுக்கப்புறம் அதை நம்ம வாய்ஸ் ஓவருக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஆட் பண்ண போறோம். இங்கிலீஷ்ல பண்ணீங்கன்னா அதிகமான உங்களுக்கு ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் அதிகமான ரீச் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். தமிழ்ல பண்றதுக்கும் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிடுறேன். தமிழ்ல பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ChatGPT இல்லாட்டா வந்து ஜெமினைன்னு சொல்லிட்டு இருக்குது, இல்லாட்டா வந்து DeepSeekனு சொல்லிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு AI டூலுக்கு போய்க்குங்க. AI டூல்ல போயிட்டு இந்த இடத்துல நீங்க தமிழ்ல கூட பேசலாம், இங்கிலீஷ்ல கூட கொடுக்கலாம், உங்க விருப்பம் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் திஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த அப்படியே காப்பி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ண உடனே இது மாதிரி வந்துருச்சுங்களா. இப்போ இது மாதிரி காமிக்குது. இது அரையும் குறையுமா கொஞ்சம் மிஸ்மேட்சிங்காக இருக்கும். நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ புரியாத மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், திருப்பி டிரான்ஸ்லேட் திஸ் இன் சிம்பிள் தமிழ் லாங்குவேஜ் பேசிக் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் தெளிவாக கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக வரணும்னா இதுகிட்ட நீங்கள் வேலை வாங்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு இல்லாட்டா நீங்கள் படிச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுதுன்னா அதை உங்கள் ஸ்டைலில் வந்து மாற்றிக்கங்க. உங்கள் ஸ்டைலில் வந்து மாற்றி எழுதிங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னீங்க மறுத்து விடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லெட் இட் கோன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இங்கே வந்து பாருங்களா, கீழே இங்கிலீஷில் கொடுத்துறாங்க, டோன்ட் ஸ்பாயில் டுடே பை திங்கிங் அபவுட் எஸ்டர்டேஸ் பேட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சுட்டு இருக்கும். நேற்றைய பற்றி நினச்சி இன்றைய நாளை வீணடித்து விடாதீர்கள். இதான் மேட்ரு. இதை நீங்கள் வாய்ஸ் ஓவராக மாற்றணும். இங்கே இது நீங்கள் காப்பி பண்ணலாம், இல்லாட்டா வந்து நீங்கள் சொந்தமாக கூட எழுதிக்கலாம். உங்களுடைய கூகுள் நோட்டில் இந்த கூகுள் கீப் நோட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த கீப் நோட்டில் போயிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தமிழில் மாற்றிட்டு நீங்கள் மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது தெரியலனா நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருந்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த DeepSeekல இருந்து மேட்டரை என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ண போகிறோம். இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மேலே டெக்ஸ்ட் செலக்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த செலக்ட் டெக்ஸ்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இது மாதிரி காமிக்கும். இங்கேருந்து நீங்கள் வேலை எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+Aன்னு சொல்லிட்டு கொடுத்து இது எல்லாத்தையும் இது மாதிரி இங்கே மேலே பாருங்க, Ctrl+Aன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இங்கே மேலே காப்பின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த காப்பி மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி எடுத்துன்னு வந்து இந்த கீப் நோட்டில் வந்து போட்டுக்கலாம். இப்போ ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணுங்களா. இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு சொல்லிட்டு கேட்கும். இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல காப்பி பண்ண விஷயம்லாம் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் வேணா படிச்சு கூட மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணிக்கங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா காப்பி பண்ணலாம், இல்லை மொத்தமாக கூட எல்லாத்தையும் காப்பி பண்ணலாம். இதுமாரி செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணலாம், இல்லாட்டா வந்து மொத்தமாக வந்து காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணத விஷயத்தை என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு இங்கே வந்து 11 லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு. இந்த 11 லேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி லாகின் பண்ண வேண்டியிருக்கும், அடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இது மாதிரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நிற்குது உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு கிரியேட்டர் பிளான் வந்து ஒரு 500 இருக்குன்னு நினைக்கிறேன் மந்த்லி. அந்த கிரியேட்டர் பிளான் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா வந்து உங்கள் கூகுள் குரோம்லேயும் போயிட்டு 11 லேப்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் குரோம்லேயும் டெஸ்க்டாப் மோடில் வரும், நல்லா சூப்பராக தெரியும். அதில் நீங்கள் வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணி இந்த உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸ் ஓவரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். வீடியோஸ் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூடியூப்லேயே கூட போயிட்டு இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைங் வீடியோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்களா. சாட்டிஸ்ஃபைங் வீடியோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய கிடைக்கும். இதுலேருந்து கூட நீங்கள் 3 செகண்ட் மட்டும் அங்கேருந்து எடுத்துக்கலாம். 3 செகண்ட் மட்டும் வீடியோஸ்லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் சொந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். இது மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 26 crore இருக்குது சாட்டிஸ்ஃபைங் வீடியோ. இதில் வந்து ஒன்லி 3 செகண்ட் மட்டும் எடுத்துங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு அப்படி யூடியூப்லேருந்து எடுத்தால் எனக்கு ரிப்பீட்டேட்டிவ் கண்ட ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டா வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு வச்சிங்களா, இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம். என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிக்டாக். இந்த டிக்டாக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இல்லை, தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து நீங்கள் நம்மளுடைய டெலகிராம்லேருந்து கூட பார்த்து எடுத்துக்கலாம், இல்லை VPN ஆன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டிக்டாக்ல போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல காப்பிரைட் ஃப்ரீ சாட்டிஸ்ஃபைங் வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது எடுக்கலாம். எடுத்துட்டு இல்லாட்டா வந்து வெறும் சாட்டிஸ்ஃபை வீடியோன்னு கூட போட்டு எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி வரும். இதுலேருந்து நீங்கள் வீடியோஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது மாதிரி தரவிறக்கம் செய்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண பார்த்தீங்களா, கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இந்த இடத்துல YT கிரியேட்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. உங்களுக்கு VNஆ இருக்கலாம், இல்லாட்டா வந்து இன்ஷாட்டாக இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுடைய வீடியோ, அதுக்கப்புறம் உங்களுடைய வாய்ஸ் ஓவர், அதுக்கப்புறம் அந்த 30 செகண்ட் வீடியோஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி மொத்தமாக ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கங்க. இதனால் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நிறைய பேர் இதை வச்சு மணி ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. நீங்கள் செகண்ட் சேனலாக வந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைடில் உங்களுக்கு சின்ன டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் போட்டுக்கங்க. சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ ஒரு முறை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குற உங்களுக்காகவே ஒரு அற்புதமான டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது 2 டிப்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாரும் போடுறாங்க, ஆனால் எல்லாருக்கும் வந்து ஹிட் ஆகிறது இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் தான் ஹிட் ஆகுது. அதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வீடியோக்கு ஃபஸ்ட்டில் வர ஒரு 3 செகண்ட் இல்லாட்டா 4 செகண்ட் ஊக். அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா உங்களை 5 பேர் தாக்க வராங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக் கொடுக்குறது. இல்லாட்டா வந்து முதல்ல வந்து ஏதாவது அற்புதமான ஒரு ஊக்கு உங்களுக்கு ஐடியா வரலன்னு வச்சிங்களா, அங்கேயே மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ் இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மோஸ்ட் பாப்புலரில் ஒரு 10 வீடியோஸை வந்து எடுத்துகிட்டு அவங்க எப்படிலாம் ஊக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அந்த ஊக்கை வந்து உங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து முதல் மெத்தட். இப்போ நீங்கள் அது மாதிரி வீடியோ போடும்போது ஏதாவது ஒன்று ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களா, ஏதோ ஒரு வீடியோ வந்து ஹிட் ஆகிடுச்சு, அது மாதிரி ஹிட் ஆகிற வீடியோஸை வந்து நீங்கள் அடிக்கடி போடுங்க ரிப்பீட்டேட்டிவாக. அதாவது அதே வீடியோ தூக்கி போடாதீங்க. அந்த மாதிரி சிமிலரான டாப்பிக்கு, அதுக்கப்புறம் அதே மாதிரி சிமிலரான மோட்டிவேஷனல், அதே மாதிரி சிமிலரான வீடியோஸை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக போட ஆரம்பிங்க. அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹிட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து ட்ரை பண்ணி இது மாதிரி ஹிட் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிற ஊக்கு, அதுக்கப்புறம் ரிப்பீட்டேட்டிவ், இது ரெண்டும் வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ் சேனல் சக்ஸஸ் ஆகும். கமெண்டில் வந்து எனக்கு எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அதனால் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் முதல்ல வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.